Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல சாப்டர் 23 the halving principle section 2. ஏற்கனவே செக்ஷன் 1 பார்த்தோம். இந்த வீடியோல செக்ஷன் 2 பார்க்க போறோம். இப்போ stroke M N downward L downward R halved and thickened for D. அதாவது M N downward L downward R இத halve பண்ணி thick பண்ணா அது வந்து D சவுண்ட். ஓகேங்களா? இப்போ திக் ஹால் பண்ணி திக் பண்ணாம அப்படியே எழுதனா இப்போ எம் திக் பண்ணாம அப்படியே எழுதனா அது வந்து டி சவுண்ட். அதுவே டிக்கா எழுதனா அது வந்து டி சவுண்ட். ஓகேங்களா? எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம் என் இப்போ மேட் டி வந்திருக்கு. ஸோ இப்படி எழுதுவோம். ஹால் பண்ணியிருக்கோம் ஆனால் லைட்டாக தான் லைட் ஸ்ட்ரோக் போட்டிருக்கோம். இதுவே திக் பண்ணி எழுதனா மேட், இது மேட், இது வந்து மேட். இது தின்னா எழுதிருக்கும், இது வந்து திக்கா எழுதிருக்கும். ஹால் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே. அதாவது ஹால் பண்ணி திக்கா எதனா அது வந்து டி சவுண்டு, ஹால் பண்ணி தின்னா எதனா அது வந்து டி சவுண்டு. இப்போ மெட் மெட் இது வந்து தின்னா எழுதிருக்கும். மேடு இது வந்து திக்கா எழுதிருக்கும். மேட். ஓகேங்களா? அந்த எம் வந்து திக்கா எழுதிருக்கும். நீட் டி வந்திருக்கு, தின்னா எழுதிருக்கும். நீடு டி வந்திருக்கு, அது என்ன திக்கா எழுதணும். நீட். எண்டு திக்கா எழுதணும். டைம்டு டைம் எம்டி திக்கா எழுதிருக்கும். ஹால் பண்ணி திக்கா எதனா அது வந்து டி சவுண்டு, ஹால் பண்ணி தின்னா எதனா அது வந்து டி சவுண்டு. இப்போ நெக்ஸ்ட் எல்ஆருக்கு பார்க்கலாம். ஒன்லி டவுன்வர்ட் எல் டவுன்வர்ட் ஆர் இஸ் ஹால்டு அண்ட் திக்கன்ட் ஃபார் டி இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் த வேர்ட்ஸ் பிகினிங் வித் எ வவல். அதாவது என்னன்னா டவுன்வர்ட் எல் டவுன்வர்ட் ஆர் திக் பண்ணா, அதாவது திக் பண்ணி ஹால் பண்ணா அது வந்து இல்டு ஆர் ஆர்டு, அதாவது எல்டி ஆர்டி இந்த சவுண்டு வரும். டவுன்வர்ட் எல்லையும் டவுன்வர்ட் ஆரையும், இது டவுன்வர்ட் எல் இது டவுன்வர்ட் ஆர். திக் பண்ணால் இல்டு ஆர் இட் இந்த சவுண்டு வரும். இதுக்கு நடுவில் வவல் வந்தால் ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னா அயல்டு இதுக்கு டவுன்வர்ட் எல் யூஸ் பண்ணுமா, இப்படி ஹால்விங் பிரின்சிபல் ஏறலாம். ஏன் டவுன்வர்ட் எல் போடுறோன்னா எல்லுக்கு முன்னாடி வவல் வந்தால் டவுன்வர்ட் எல் தான் போடுவோம். ஏற்கனவே ரூல்ஸ் பார்த்துருப்போம். எல்லுக்கு அப்புறம் வவல் வந்தால் அப்போர்ட் எல் யூஸ் பண்ணுவோம். எல்லுக்கு முன்னாடி வவல் வந்திருக்கு, ஸோ டவுன்வர்ட் எல் யூஸ் பண்ணுறோம். அயல்டு. இப்போ லெட்டு எல்லுக்கு அப்புறம் வவல் வந்திருக்கு, இது சொல்லி பாருங்கள். இது எல்டில் முடியும், இது வந்து லெட்டு லே ஏ வவல் வந்திருக்கு. இதுக்கு ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக ஸ்ட்ரோக் போட்டு தான் வேணும். லெட். ஏர்டு ஏர்டு எட்டில் முடியுது, ஸோ ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ஹேட் டவுன்லோட் ஆக போகிறோம். ரோடு ரோ எட்டில் முடியல, ரோ வவல் வந்திருக்கு, ஓ வவல். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் வேணும். ரோடு. ஸ்மைல்டு எல்டில் முடியுது, இல்டு ஸ்மைல்டு இப்படி தான் சொல்லுவோம். இதுக்கு ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி வரும்? ஸ்மைல் இல்டு ஸ்மைல்டு ஸ்மைல்டு. ஃபெயில்டு இல்டில் முடியுது, ஸோ ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ஃபெயில்டு. ஓகேவா? அதாவது இல்டு இர்டு அப்படி முடிஞ்சால் ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். எல்லுக்கும் டிக்கும் நடுவில் வவல் வந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. ஆருக்கும் டிக்கும் நடுவில் வவல் வந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபாலோடு எல்லுக்கும் டிக்கும் நடுவில் வவல் வந்திருக்கு, ஃபாலோடு. இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் தான் போடணும். ஃபாலோடு. ஓகேங்களா? பேர்டு இர்டில் முடியுது, இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டி ஆர்டு பேர்டு. பரீடு ஆருக்கும் நீக்கும் நடுவில் ஈ வவல் வந்திருக்கு, இதுக்கு ஃபுல் ஸ்டாப் தான் போடணும். பரீடு. கார்டு இர்டில் முடியுது, யூஸ் பண்ணலாம். கார்டு இது இர்டு. கேரிடு ஆருக்கும் டிக்கு நடுவில் வவல் வந்திருக்கு, யூஸ் பண்ணக்கூடாது. கேரிட் அதாவது இல்டு இர்டு அப்படி முடிஞ்சா யூஸ் பண்ணலாம் ஹால்விங் பிரின்சிபல். இல்டுக்கும் அதை எல்லுக்கும் டிக்கும் நடுவில் வவல் வந்தாலோ
இல்லை ஆருக்கும் டிக்கும் நடுவில் வவல் வந்தாலும் ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் stroke imp can be halt for D only if initially or finally hooked. அதாவது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இம்ப் அது ரெண்டுத்துக்கும் ஹூக் வந்தால் ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஹூக் வரலனா இம்புக்கும் இம்புக்கும் யூஸ் பண்ணக்கூடாது ஹால்விங் பிரின்சிபல். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இம்புக்கு ஹூக் வந்தால் யூஸ் பண்ணலாம், ஹூக் வரலனா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இம்ப்யூட் அப்படின்னா ஸ்ட்ரோக் போட்டு தான் வேணும். இம்ப்யூட் இதுக்கு இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு, இப்படி தான் வேணும். பிலாங்டு இதுக்கு ஸ்ட்ரோக் போட்டு தான் வேணும். பிலாங்டு ஓகேங்களா. பிலாங்டு இதுக்கு இங்குக்கும் அதேமாரி ஹூக் வந்தால் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஹூக் வந்தால் யூஸ் பண்ணலாம், ஹூக் வரலனா யூஸ் பண்ணக்கூடாது. ஹேம்பர்டு இல்லை பாருங்கள், பர்டு இம்புக்கு வந்து ஆர் ஹூக் வந்துருக்கு, இதுக்கு வந்து ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ஹேம்பர்டு இம்ப் அதான் ஆர் ஓகேங்களா. ஹூக் வரதால யூஸ் பண்ணுறோம் ஹால்விங் பிரின்சிபல். ஹூக் வரலன்னா நார்மலாக தான் வேணும். ரேம்பார்ட் பாட் லிங்கட் இங்குக்கு ஹூக் வந்திருக்கு, லிங்கட் யூஸ் பண்ணலாம். லிங்கட். இப்போ நெக்ஸ்ட் ஆர்ட் எல்ட். த சைன் ஃபார் ஆர்ட் அண்ட் எல்ட் ஜென்ரலி ரிட்டன் அப்வர்ட். அதாவது ஆர்ட் எல்ட்டுன்னு முடிஞ்சால் அப்பரில் தான் எழுதணும் ஓகேங்களா. எப்படின்னா இப்போது பார்ட் அப்படின்னா பா இட் பார்ட், இதுக்கு வந்து இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு. ஆர்ட்னு இப்படி எழுதக்கூடாது, பார்ட் அப்பரில் தான் எழுதணும். ஆர்ட் எல்ட்டுன்னு முடிஞ்சால் அப்பரில் தான் எழுதணும். பெல்ட்டு பே இல்ட் பெல்ட் இதுக்கு டவுன்லோடில் எழுதக்கூடாது ஓகேங்களா. ஃபோர்ட் ஃபோ இட் ஃபோர்ட் ஃபோ ஃபோர்ட். ஃபால்ட் ஃபா இல்ட். ஆர்ட் எல்ட்டுன்னு முடிஞ்சால் அப்பரில் தான் அந்த சிம்பிளை போடணும், அந்த சைனை போடணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஷன்னு ஈஸ்ட் பார்க்கலாம். ஆஃப்டர் ஷன்னு ஈஸ்ட் மே பி ரிட்டன் டவுன்வர்ட் ஆர் அப்வர்ட். ஷன்னுக்கு அப்புறம் ஈஸ்ட் வந்தால் டவுன்வர்ட் ஈஸ்ட்டும் எழுதலாம், அப்வர்ட் ஈஸ்ட்டும் போடலாம். எப்படின்னா ஈஸ்ட் சின்னதாக ஹால் பண்ணி வேணா இப்படி எதுவும், இது டவுன்வர்ட். கீழே இருந்து இப்படி மேலே வேணா இது அப்வர்ட், ரெண்டுமே ஈஸ்ட்டு தான். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னா எஜுகேஷன் இஸ்ட் ஹால் பண்ணுறோம், எஜுகேஷனிஸ்ட் ஓகேங்களா. எஜுகேஷனிஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் இதுக்கு வந்து இப்படி எழுதுனீங்கன்னா எஜுகேஷனிஸ்ட்னு இதுலேயே மறைஞ்சிரும், அதனால தெரியாது, அதை அவாய்ட் பண்ணுறது தான் இப்படி எழுதுறோம் அப்போ இல்லை. இப்போ ப்ரொடெக்ஷனிஸ்ட் ப்ரொடெக்ஷன் இஸ்ட் டவுன்லோடில் போடுறோம், இதுக்கு இப்படியே போட்டால் அது மறைஞ்சிரும், அதனால டவுன்லோடில் போடுறோம். ப்ராக்ரெஷனிஸ்ட் கர்ரு கர்ரு ஷன் இஸ்ட் ப்ராக்ரெஷனிஸ்ட். நெக்ஸ்ட் ஜாயினிங் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் அன்இக்குவல் லென்த். அதாவது ஒரு ஸ்ட்ரோக் அன்இக்குவலாக வந்துச்சுன்னா அதுக்கு ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது அஃபோர்ட்னா நம்ம நார்மலாக ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். அஃபோர்டு இதுக்கு ஹால்விங் ஹார்டு அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நேம்டு அதுக்குன்னா எம்டு, இது வந்து எம்டு நேம்டு ஓகேங்களா, இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ லுக்குடு இதுக்குன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்படி எல் கேடின்னு போட்டிங்கன்னா எல் வந்து பெருசாக போட்ட மாதிரி இருக்குமே தவிர கேடின்னு படிக்க முடியாது, அதனால் ஃபுல்லாக தான் எழுதணும். ஒரு அன்இக்குவலாக இருக்குது, ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரோக் பண்ணணும். லுக்குடு குக்குடு கே இப்படி போடக்கூடாது, ஃபுல்லாக தான் எழுதணும். குக்குடு ஓகேங்களா. ப்ராப்பர்ட் ஃபுல்லாக தான் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் டெட் இஸ் ஆல்வேஸ் டிஸ்ஜாயின்ட் when immediately follows the stroke TD. அதாவது TD அப்புறம் TDக்கு அப்புறம் டெட்னு வந்தால் அதை வந்து டிஸ்ஜாயின்ட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா. எப்படின்னா
இப்போ ஆடிட்டட், ஆடிட்டட், அந்த டெட்டை வந்து பிரித்து எழுதணும். டெட், ஆடிட்டட். ஓகேங்களா? இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக என்ன கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் டிஸ்டாயின் பண்ணி எழுதுறோம். ஆடிட்டட். ட்ரீட்டட் அப்படின்னா ட்ரீட்டட். கிரெடிட்டட், கிரெடிட் எப்படி இருக்கும்? கிரெடிட் டெட், அந்த டட்டுக்கு தான் இதை எழுதுறோம். கிரெடிட்டட். ஆட்டிடியூட், ஆட்டிடியூட். இப்போ இன்னும் சில இதையும் எழுதலாம். ஆப்னஸ் அப்படின்னா ஆப்ட் எதுவுமா, இதில் நெஸ் போட்டால் ஆப்னஸ். டைட்னஸ், டைட் இப்படி போடுவோமா, நெஸ் போட்டால் டைட்னஸ். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸில் எப்போவுமே ஹால்விங் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணணும். அதாவது டட்டுக்கு ஹால்விங் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸில் வந்தால். இப்போ பார்ட்டட் அப்படின்னா பார்ட்டட், இதுதான் டட். பார்ட்டட், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். கோட்டட், கோட்டட். கிரேடட், கிரேடட், கிரேடட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபேசியோகிராஃபியில் எப்படி ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹால்விங் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட் இன் ஃபேசியோகிராஃபி டு ரெப்ரசன்ட் இட் நாட் வேர்ட் ஆர் வுட் த சவுண்ட் டி. அதாவது இப்போ இட், இப்போ இஃப் இட் அப்படின்னா எப்படி எதுனா, இப்போ இஃப்னா நம்ம எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோமா, இஃப் இட், இட். இப்போ இஃப் இட்னா இந்த இஃப் ஹால் பண்ணி எதுனா அது இஃப் இட், இஃப் இட். ஓகேங்களா? இப்போ இஃப் இட் இஸ், சாரி, இஃப் இட் இஸ் அப்படின்னா எஃப் சின்னதாக ஹால் பண்ணி எதுனா அது இஃப் இட் இஸ். ஐ ஆம் நாட், எம் கடைசியில் ஊக்கு போட்டால் அது ஐ ஆம் நாட். ஹால் பண்ணி எதனும் எம், ஐ ஆம் நாட். ஐ ஆம்னா இப்படி பெருசாக எம் போடுவோம், அதை ஹால் பண்ணி எதனா ஐ ஆம் நாட். ஐ வில் நாட், ஹால் பண்ணி நாட், ஐ வில் நாட். ஐ வில்னா இப்படி எதுவுமா, அது சின்னதாக போட்டால் ஐ வில் நாட். யூ மே நாட், யூ மே நாட். ஓகேங்களா? திஸ் வேர்ட் அப்படின்னா திஸ் வேர்ட். வி வுட், வி வுட். வி வுட் பி அப்படின்னா வி வுட் பி. சவுண்ட் டி. ஏபிள் டு அப்படின்னா பல்ல வந்து சின்னதாக எதுனா அது ஏபிள் டு, ஹால் பண்ணி எதுனா அது ஏபிள் டு. இப்போ பல் இப்படி போடுமா, சின்னதாக ஏபிள் டு. ஏபிள் டு மேக் அப்படின்னு வந்ததுன்னா ஏபிள் டு மேக். ஓகேங்களா? ஏபிள் டு மேக். ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்னா ஃப்ரம் டே எம் எம். ஃப்ரம்னா இப்படி எதுவுமா பெருசா, இது ஃப்ரம் டே டைம் டைம். ஃப்ரம் டைம் டு டைம். ஃபார் சம் டைம், ஃபார் டே சம் டைம். அட் தி சேம் டைம், அட் தி சேம் டைம். ஓகே, இந்த சாப்டரில் வர எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், கிராமர் லாக்ஸ் எல்லாத்தையுமே 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். கிராமர் லாக்ஸ் 1 பேஜ் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். பேராகிராஃப் எக்ஸசைஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் எல்லாத்தையும் பாருங்கள், படித்து பாருங்கள். தேங்க்யூ.